अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना। मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल फला हादिय लहु। व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்திலே இறுதி பகுதியை நாம் அடைந்திருக்கிறோம். இன்றைய தினம் சிலோன் தௌஹீத் ஜமாத்தின் தலைமையகத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இஃப்தார் நிகழ்ச்சியிலே கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களுடைய மனதுக்குள் எழக்கூடிய கேள்விகளை நீங்கள் கேட்டு குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே வழங்கப்படுகின்ற பதில்களை பெற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே தான் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகின்றது. பொதுவாக பல சந்தர்ப்பங்களில் நமக்கு கேள்விகள் கேட்பதற்குரிய வாய்ப்புகள் இருந்தாலும் மார்க்க ரீதியான சரியான விளக்கங்களுடன் பதில்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அரிதாகவே கிடைக்கின்றது. இது போன்று நேரடியான நிகழ்ச்சியினூடாக உங்களுடைய மனசிலே எழக்கூடிய மார்க்க ரீதியான சந்தேகங்களை நீங்கள் தைரியமாக கேட்க வேண்டும். அப்படி கேட்டுவிட்டு உங்களுக்கு வழங்கப்படுகின்ற பதில்களில் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் கொடுக்கப்படுகின்ற பதில்களை மாத்திரம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீர்கள். பொதுவாக இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை ஏனைய ஜமாத்துகள் மிகவும் குறைவாகவே நடத்துவார்கள். ஆனால் கேள்வி பதில் நிகழ்ச்சிகளையே நடத்தி ஒரு ஜமாத் வளர்ந்திருக்கும் என்று சொன்னால் அது தௌஹீத் ஜமாத்தாகத்தான் இருக்கும். ஏனென்றால் நாங்கள் தான் மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே தெளிவான ஆதாரங்களுடன் மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். யார் என்ன பிரச்சாரங்களை மேற்கொண்டாலும் மக்கள்களுடைய கேள்விகளுக்கு முன்னாடி பல சமாளிப்புகளை செய்வதை நாம் பார்க்கிறோம். கேள்விகளை கேட்டாலும் இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் என்ற மாதிரி பதில்கள் கொடுப்பார்கள். நேரடியாக கேள்விக்கு பதில் வராது. ஒரு பதிலை சொன்னாலும் மார்க்கத்திலே அதற்கான ஆதாரங்கள் முன்வைக்கப்படுவது மிகவும் குறைவாக இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தௌஹீத் ஜமாத் மாத்திரம்தான் பல வருடங்களாக நேரடியாக மக்களை சந்தித்து நீங்கள் கேள்வி கேளுங்க, உங்களோட சந்தேகங்களை முன்வைங்க, நாம் அறிந்த பதில்களை ஆதாரத்துடன் பேசுகிறோம் சொல்கிறோம் என்று மக்கள் மத்தியிலே கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை நடத்திய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி பல கொள்கை புரட்சிகளை செய்திருக்கின்றோம். அந்த வகையில் இதையும் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை முன்வைக்குமாறு அன்பாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். கேள்விகளை கேளுங்க. கேள்வி என்றோடனே நம்ம சகோதரத்தர் இருக்கிறார், ஆல்ரெடி அட்வான்ஸாக கேள்வி கையில் வச்சிருப்பாரு. அவரை என்ன பார்த்து சிரிக்கிறாரு. கேளுங்க, நீங்கள் தான் கேட்கணும். சரி சரி, அதாவது அவர் வட்டி என்றா என்னன்னு யூதனிடம் தன்னுடைய கவசாட்டையை அனுமானம் வைத்தார்கள். எந்த அடிப்படையில் அந்த கடன் முறை ஒரு யூதங்கிட்ட தானே எடுத்தாங்க, அதை எப்படி எந்த அடிப்படையில் கேட்கிறாரு. முதலாவது இந்த வட்டி என்றா என்னன்றதை நாங்கள் விளங்கணும். நிறைய பேருக்கு இந்த வட்டிக்கு விளக்கம் இருக்கிறாங்க. நாங்கள் வாங்கும்போது நாங்கள் கொடுக்குற திருப்பி எடுக்கும் போது ஒரு காலதாமதம் ஏற்படுது. அந்த காலதாமதத்தின் போது நாங்கள்
சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட இருந்து ஏதாவது கூடுதலாக பெற்றுக்கொண்டோம் என்றா நாங்கள் அந்த கொடுத்த கடனை மாத்திரம் பெறாமல் அதுக்கு மேலதிகமாக ஒன்றை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் அதுதான் வட்டி. இதில் எங்கள்கிட்ட எந்த ஒரு உழைப்பும் இருக்காது, எந்த ஒரு கஷ்டமும் எந்த ஒரு இதுக்கான பங்களிப்பும் இருக்காது. வெறுமனே காசை கொடுக்குறோம், கடனாக கொடுக்குறோம். திரும்பி வரும்போது அவர் என்ன செய்கிறார், எக்ஸ்ட்ராவாக அவர் தருகிறார். அந்த தருமாறு நான் நிபந்தனையும் போடுறேன், எனக்கு நீங்கள் தந்துதான் ஆகணும். இதுதான் பொதுவாக வட்டி என்பது. இதுக்கு மார்க்கத்தில் என்ன ஆதாரம் என்று கேட்டால், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் என்கிட்ட தரமான பேரித்தம் பழங்கள் இருந்தது என்னிடம். அந்த பேரித்தம் பழங்களை தரம் குறைவான பேரித்த பழங்கள் இருந்தன, அதை கொடுத்து நான் தரமான பேரிச்சம்பழத்தை வாங்கினேன். ஒரே அளவில் அவர்கிட்ட ஒரு ராத்தல் பேரிச்சம்பழம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதையே கொடுத்து, தரம் குறைந்ததை கொடுத்து தரம் அதிகமான ஒரு ராத்தல் பேரிச்சம்பழத்தை அவர் எடுத்ததா சொல்றாரு. அளவு வரலை, கொடுத்துட்டு எடுத்தேன்ன்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அடடடடா இதானே தெளிவான வட்டி, இதானே தெளிவான வட்டி அப்படின்றாங்க. இப்படி செய்யக்கூடாது, இனிமேல் இப்படி செய்யாதீங்க என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தடுத்த செய்தியை நாங்கள் சஹீஹுல் புகாரில் பார்க்குறோம். அப்போ என்ன இதில் கன்செப்ட் என்ன, தரம் குறைந்த ஒரு பொருள் அதனுடைய அளவிலே தரம் கூடிய ஒரு பொருளுக்கு நாங்கள் எடை போடும் பொழுது அது சமமான பெறுமதியில் இருக்குமா, இருக்காது. தரம் குறைந்த ஒரு கிலோ பேரித்தம்பழத்துடைய விலை மதிப்பு தரம் அதிகமான ஒரு கிலோ பேரித்தம்பழத்துடைய விலை மதிப்போடு ஒப்பிட்டா சமமா இருக்குமா, சமமா இருக்காது. அப்ப தரம் குறைந்ததை கொடுத்தவர் தரம் கூடுதலான பேரித்தம்பழத்தை எடுக்கும் பொழுது எக்ஸ்ட்ராவாக ஒரு லாபத்தை அடைகிறார். இந்த மாதிரி நீங்க கொடுத்து எடுக்கும் பொழுது பண்டை மாற்றம் செய்கிறீர்கள். பொருளை கொடுத்து நீங்க பொருள் எடுக்கிறதா இருந்தா சமமான அளவுல சமமான பெறுமதியில் எடுங்க, அதுக்கு கூடுதலான மதிப்போட நீங்க எடுத்துறாதீங்க. அப்படி கூடுதலா எடுத்தா இதுதான் வட்டி என்றாங்க. இதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டிக்கு கொடுத்த விளக்கம். அப்ப இந்த வட்டியை நாங்க நடைமுறையில எப்படி செஞ்சு கொள்றோம்ன்றத பாருங்க. இன்னைக்கு வியாபாரம் என்று சில பேர் வியாபாரம் பண்ணுவாங்க. மாசம் வருமானம், நான் முதலீடு செய்கிறேன், எனக்கு நீங்க மாசம் மாசம் லாபம் தரணும். எவ்வளவு தரணும், 5 லட்சம் ரூபா காசு கொடுத்தா எனக்கு நீங்க மாசம் மாசம் 25,000 ரூபா தாங்க, 20,000 ரூபா தாங்கன்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சொல்றாங்க. இப்படி சொல்லும் பொழுது இதுல வியாபாரத்துல லாபம் மாதிரி ஏதாவது விளங்குதா, அல்லது ஒரு கடனை கொடுத்து அந்த கடனுக்கு முன்பதாக மாதம் அந்த காசுக்காக இவர் ஒரு வட்டியை எடுக்கிறதா ஆகுதா? என்ன நடக்குது? 2 பேர் பார்ட்னராகி பிசினஸ் பண்றதா இருந்தா 2 பேர் முதலீடு செய்ய வேண்டும். ஏ என்ற நபர் முதலீடு செய்கிறார், பி என்ற நபர் முதலீடு செய்கிறார். ஏ 10 லட்சம் போடுறாரு, பி 5 லட்சம் போடுறாரு, 15 லட்சம். இவங்க 2 பேருக்குள்ள என்ன மாதிரி பேச்சுவார்த்தை வரணும்? 2 பேரும் பொருளாதாரத்தை போட்டு இருக்கிறதுனால மொத்தம் 15 லட்சம், அதுல ஏ உடைய பங்கு 10 லட்சம், 5ல 2 மடங்கு லாபம் உங்களுக்கு. பி உடைய பெறுமதி 5 லட்சம், 5ல 1 மடங்கு லாபம் எனக்கு. அல்லது ஏ என்றவர் உடல் உழைப்பையும் சேர்த்து போடுறாரு, அப்ப ஏ என்றவருக்கு கூடுதலான லாபத்தை கொடுத்து பி என்றவர் குறைவான லாபம் என்று ஒரு லாபத்தில் கணக்கு பேசிக்கொள்ளணுமே தவிர அமௌண்ட்டை கொடுத்து மாசம் ஒரு தொகையை கேட்டா இதுல என்ன லாபம், என்ன நஷ்டம்? அப்ப நஷ்டம் என்று சொல்லி உங்களுக்கு லாபமே இந்த மாசம் இல்லைன்னு சொன்னா ஒத்துக்கொள்றாங்களா சமூகத்துல? இல்ல, அது எப்படி, நீங்க தரதானே வேணும், அப்படித்தானே அக்ரிமெண்ட் பண்றோம் அப்படி என்று சொல்லி மாதம் குறிப்பிட்ட ஒரு தொகையை எந்த வியாபாரத்துல முதலீடு செய்ததென்றே தெரியாது, யாருடன் கூட்டு சேர்ந்ததே என்று தெரியாது, எவ்வளவு எனக்கு லாபம் கிடைச்சிச்சென்றே தெரியாது, அதுல என்னுடைய உண்மையான பங்கு இதுவா என்று தெரியாது, நான் கூடுதலா வட்டியா எடுக்கிறேன் என்று தெரியாது, இல்ல நான் குறைவாக ஏமாற்றப்படுகிறேன் என்று தெரியாது. மாசம் வியாபாரத்துல போட்டு நீங்க லாபம் அடைவீர்கள் என்று சொன்னா இது வட்டியை தவிர வேறு என்ன? பேரிச்சம்பழத்தை மாத்துறதையே சஹாபாக்கள் இப்படி யோசிச்சு ரசூல்லா கிட்ட சொல்லும் போது ரசூல்லா கண்டிக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நாங்க எங்களுக்கு ரசூல்லாக்கு பிறகு பைத்தால்ல இருந்து எங்களுக்கு ஒரு கார்டு வழங்கப்பட்டுச்சு, எங்களுக்கு ஒரு அட்டை வழங்கப்பட்டுச்சு, அதை காட்டி எங்களுக்கு என்ன செய்யலாம்,
பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம், பைத்துல் மால்ல இருந்து பொருள் எடுத்துக்கொள்ளலாம் என்று இருந்துச்சு. நம்மில் சில பேர் என்ன செஞ்சாங்கண்டா அந்த அட்டையை கைமாற்றி கொண்டாங்க. அந்த அட்டையை கைமாத்துறாங்க. அப்படித்தானே ஒன்று திறந்து விட்டா அப்படியே போகும், டெவலப் ஆகிரும். இதுவும் வட்டி என்று நாங்கள் அஞ்சினோம். இந்த அட்டையை கைமாத்துறது வட்டியாகி விடுவோம் என்று அஞ்சி கொண்டோம். எவ்வளவு பேணுதலா இருந்திருக்கிறாங்க சஹாபாக்கள், இந்த அளவுக்கு பேணுதலா இருக்கிறாங்க. இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் ஹலால் ஹராம் என்னென்றே தெரியாம அதுல மூழ்கிறத பார்க்கிறோம். அவர் என்ன கேட்கிறாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதனிடம் ஒரு பொருளை, தன்னுடைய கவச ஆடையை அடமானம் வைத்தார். அந்த கவச ஆடையில் அப்ப யூதன் என்ன லாபம் அடைந்தார்? ரசூலுல்லாஹ் அப்ப என்ன மாதிரி அந்த கடன் எடுத்தாங்க? ரசூலுல்லாஹ் கடன் தான் எடுத்தாங்க. கவச ஆடையை அடமான பொருளா வச்சுக்கொள்ளலாம். ஒரு பொருளை ஒருத்தர் கடன் எடுக்கிறார். கடன் எடுக்கிறவர் அதை திருப்பி தருவாரா இல்லையா, அவர் எந்த அளவுக்கு நம்மளோட நம்பகத்தன்மையா நடப்பார் என்றது நமக்கு கேள்விக்குறியா இருக்குது. அடமானமாக ஒரு பொருளை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனா அவரிடம் எடுத்த தொகையைத்தான் ரசூலா திருப்பி கொடுப்பாங்க. ரசூலா கோதுமைகள், ஒரு அளவு கோதுமை தான் கடனா வாங்கியிருந்தாங்க. அது அடைக்கப்பட முடியாத நிலையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள். ரசூல்லா எது அடமானமா எடுத்தாங்களோ, வச்சு கடன் எடுத்தாங்களோ, அதையே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கொடுக்கறதுக்கும் கடமைப்பட்டாங்க. ரசூலாவுக்கு கொடுக்க முடியவில்லை, பிறகு அது அடைக்கப்படுகிறது. ஆனா அந்த பொருளை விட கூடுதலான, எடுத்த கடனை விட கூடுதலா திருப்பி கொடுத்தா கடன் அது வட்டி ஆகிரும். அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய மாட்டாங்க. அடமான பொருளை நம்பகத்தன்மைக்காக ஒரு செக்யூரிட்டியை எடுத்துக்கொள்றது. ஒருத்தர் பெரிய தொகை கடன் எடுக்கிறாரு, என்கிட்ட நீங்க 5 கோடி ரூபாய் கடன் வேணும், பெரிய வியாபாரி கிட்ட கேட்க வர்றாரு. அவ எடுத்து கொடுத்துட்டு 5 கோடி ரூபாய் அல்லாட பாதையில நான் தர்றேன், நீங்க திருப்பி தந்துடணும், உங்களை நம்பி தர்றேன் என்று சும்மா கொடுக்கலாமா? கொடுக்க முடியாது. ஏதாவது ஒரு செக்யூரிட்டிக்கு வேணும், தொகை பெருசா இருக்குது. அப்ப இந்த செக்யூரிட்டிக்காக ஒரு பொருளை நாங்கள் வைத்துக் கொள்வதுதான் அடமானம். அப்ப இந்த அடமானம் என்பது இஸ்லாத்துல உண்டு. ஆனா நவீன காலத்துல யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அடமான பொருளையும் எடுத்துக்கொண்டு அதுக்கு மேலதிகமா வட்டியையும் எடுக்கிறாங்க. அடகு கடைகள் என்று வச்சிருக்கிறாங்களே, அடகு கடைகள்ல நீங்க கடனை கொடுத்து கடனை திருப்பி எடுத்தா குத்தம் இல்லை. கடனை கொடுத்து அடமான பொருளை எடுத்து மேலதிகமா வட்டியும் எடுக்கிறாங்க. அதுதான் கூடாதுன்றோம். அடமான பொருள் கூடும் தானே. அடமான பொருள் வைக்கிறது மார்க்கம் ஒரு நம்பிக்கை அடிப்படையில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்தில் நம்பகமானவராக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் விட நம்பகமானவர் யாரு? ஆனாலும் ரசூலுல்லாஹ்விடம் கூட ஒரு யூதன் அடமான பொருளை எடுத்திருக்கிறான்டா, யாராவது உங்ககிட்ட கடன் கேட்டு வந்தா நீங்க தாராளமா அடமான பொருள் கேட்கலாம். என்ன நம்பிக்கை இல்லையா? தந்துட்டு போங்க பாவா, எல்லாம் அப்படித்தான் வருவாங்க. கடனை கேட்கும் போது 32 பள்ளி இழுபட்டுரும். கடனை எடுத்த உடனே அதோட தானே பஞ்சாயத்து ஆரம்பிக்குது, சண்டை வருது. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பொறுக்கேதாதா, அப்படியா இப்படியாண்டு கண்டறிண்டமாய் கேட்பான். ரசூலா உரிமை கொடுத்தாங்க, கடன் கொடுத்தவனுக்கு உரிமை இருக்குது திருப்பி கேட்க, சட்டையை பிடிச்சாவது கேட்கலாம் என்று. ஆனா இந்த காலத்துல மாறி நடக்குது. கடன் எடுத்தவன் தான் கடன்காரன் சட்டையை பிடிக்கிறான், கொடுத்தவன் சட்டையை பிடிக்கிறான். திருப்பி கேட்க போனா சண்டைக்கு வர்றான், போலீஸ் கேஸ் அண்டு போகுது. கொடுத்ததுக்கு ஆதாரம் இல்ல, எல்லாம் சேதாரம். இப்படி ஆகுதா? அதனால அடமான பொருளாக ஒன்றை பயன்படுத்திக் கொள்வது மார்க்கம் நமக்கு பாதுகாப்பா சொல்லுது. நீ அந்த கடனை உரிய நேரத்தில் திருப்பி தரலண்டா, இன்ஃபர்மேஷனை தந்துருவேன், திருப்பியும் தரலண்டா அடமான பொருள் கடைக்கு போகும், அமௌண்ட் எடுத்து பேலன்ஸை தந்துருவேன். இதுக்கு தான் அடமான பொருள். இதுதான் அதனுடைய சட்டம். அதாவது ஒருத்தட்ட ஈடுபாடு இருந்தா மட்டும்தான் வியாபாரத்தில் லாபம் எடுக்கலாமா? பங்கு ஒரு முதலீடை போட்டு காசை போட்டுட்டு அதுல அவருக்கு வர வேண்டிய பங்கை எடுத்துக்கொள்றது ஹராமான்னு கேட்கிறாங்க. அப்படி ஹராம் இல்லை. கூட்டு வியாபாரம் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. எல்லாரும் சேர்ந்து உழைச்சி அந்த வியாபாரத்தில் மூழ்கி இருந்துதான் ஈடுபட்டுதான் உழைக்கணும் என்றதும் இல்லை. ஆனா தான் செலுத்தக்கூடிய, தான் முதலீடு செய்யக்கூடிய அந்த தொகைக்குரிய லாபம் கிடைக்குதா இல்லையான்றதுல கவனம் செலுத்தணும். அங்கதான் மிஸ்டேக் பண்றாங்க. சில வியாபாரங்களுக்கு உண்மையிலே உடல் உழைப்பு 2 பேர்கிட்ட தேவைப்படாது. தேவைப்படாத இடத்துக்கு எதுக்கு பலவந்தமா கொண்டு போடணும்? ஒரு சில்லறை கடை நடத்துறான், நான் கடை நடத்துறதுக்கு ஒரு மளிகை கடை நடத்துறான். அதை நடத்துறதுக்கு ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்கிறாரு. நானும் கடையில குந்து வேணண்டா, எதுக்கு? தேவையில்லாத ஒரு மளிகை கடைக்கு, ஒரு சில்லறை கடைக்கு எதுக்கு 2 பேர் இருந்து வேலை பார்க்கணும்? உன்னோட உடல் உழைப்பு தேவையில்லை, தேவைப்பட்டா கேட்கிறேன். ஆனா நான் முழு உடல் உழைப்பையும் போடுறேன், என்
வியாபாரத்தில் முதலீடும் செய்திருக்கிறேன். கிடைக்கிற பங்குல என்னுடைய உழைப்பு கூடுதலாக இருப்பதனால் எனக்கு லாபத்தில் பங்கு கூடுதலாக கிடைக்கணும். அதை நெகோசியேட் பண்ணிக்கொள்ளலாம், அதை பேசிய வார்த்தையில் ஒரு முடிவெடுத்துக் கொள்ளலாம். மனசாட்சி தான் அதுக்கு அடிப்படை. அந்த மனசாட்சியின் அடிப்படையில் முடிவெடுத்துக் கொள்ளலாமே தவிர தொழிலொன்றில் ஈடுபடாமலேயே அதுல நாங்கள் லாபம் அடையலாமான்னு கேட்டால் அடையலாம். உங்களுடைய முதலீடு தான் உங்களுடைய ஈடுபடுதல். உங்களுடைய ஈடுபாடு அந்த தொழில ஈடுபாடு என்னன்னு கேட்டா நீங்க போட்ட காசு, உங்களோட காசு இல்லாம அந்த தொழில் இயங்காது. அப்ப இயங்க வைக்கிறீங்களே நீங்க, அதான் உங்களுடைய ஈடுபாடு. அப்ப உங்களுடைய ஈடுபாடுக்கு ஏற்ற மாதிரி லாபத்தை அடைங்களே தவிர கொடுத்தா கட்டாயமா நிர்ணயித்த ஒரு தொகை வர வேண்டும் என்று சொன்னால் அது வட்டி. இதான் நாங்க சொல்றோம். பத்தகி குத்தகைகளுக்கு வீடு, குத்தகைக்கு வீடு கொடுக்கிறது ஹலாலான்னு கேட்குறாங்க. இப்போ இந்த குத்தகைக்கு வீடுன்னு சொன்னா என்ன தெரியுமா? நாங்கள் ஒரு வீடை வாடகைக்கு எடுக்கிறோம். வாடகைக்கு எடுத்தால் என்ன செய்வோம்? கீ மணி அவன் ஒரு அமௌண்ட்டை கேட்பான். ஒரு வருஷத்துடைய கூலி சலிய நீங்கள் முற்பணமாக அட்வான்ஸ் மணியாக தந்துடணும், கொடுத்துருவோம். மாதம் மாதம் அந்த வீடை நாங்கள் பயன்படுத்தி கொள்றதுக்கு ஒரு வாடகை எடுப்பான். 10,000, 20,000, 50,000, 60,000 அதை மாதம் மாதம் செலுத்திடுவோம். எங்களுடைய அக்ரிமெண்ட் பீரியட் முடிஞ்ச உடனே நாங்கள் முற்பணமாக கொடுத்தோமே, கீ மணியாக ஒன்று கொடுத்தோமே, அதை அவன் திருப்பி தருவான். அதை எடுத்துட்டு போவோம். நாங்கள் கொடுத்த காசு ஒரு அமானிதமாக அவனிடம் இருக்கிறது. ஏன்னா நாளைக்கு இந்த வீட்டை அவன் கலெப்ஸ் பண்ணிட்டு போயிடுவான், வீட்டை டேமேஜ் பண்ணிடுவான், வீட்டில் இருக்கிற பொருள் ஒவ்வொரு தூணை கலட்டி போயிட்டு வித்துருவான். அப்படி கல்ல படுபாவி பயல்கள் தான் இன்னைக்கு நிறைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு தான் ஒரு அட்வான்ஸா டிபாசிட் ஒன்று எடுக்கிறது. 10 தூண் போட்டு வீடு கொடுத்தேன்டா, 4 தூண்டா இருக்குது, மற்ற 6 எங்கேன்னு கேட்கிற அளவுக்கு இருக்கிற கம்பியானிட்டு கலட்டி போற அளவுக்கு தான் பயல்கள் இருக்கிறாங்க. நம்ப முடியல. அதனால தான் அட்வான்ஸா ஒரு பணத்தொகையை எடுத்து இல்லாட்டி கரண்ட் பில்ல, எலக்ட்ரிசிட்டி பில்லை ஏற்றிட்டு போவான், வாட்டர் பில்லை ஏற்றிட்டு போவான். அதை ஓனர் கட்டுறதா? அப்ப எதுக்கு வாடகை கொடுத்தது? அது எல்லாத்தையும் கழிக்கிறதுக்காக ஒரு முன்கூட்டியே ஒரு பணத்தை எடுத்து வச்சு டிபாசிட்டா வச்சு அவன் திரும்பி போகும்போது அந்த டேமேஜ் அது இதெல்லாம் கழிச்சிட்டு பில் எல்லாம் செட்டில் பண்ணி இல்லாட்டி அதை செட்டில் பண்ணிட்டு அந்த தொகையை திருப்பி கொடுத்துருவாங்க. இது மார்க்கத்தில் அனுமதி உண்டு. கொடுத்த பணம் ரிட்டர்ன் கிடைக்குது. அதுல கழிப்படுவதாக இருந்தால் நான் பயன்படுத்தின ஒன்றுக்கான ஒரு செலவை தான் கழிக்கிறாங்க. அடுத்தது நான் பயன்படுத்தின வீட்டுக்கு நான் வாடகை செலுத்துறேன். இந்த பத்த கேஸ் டோட்டல் ஆப்போசிட். இதுக்கு குத்தகைக்கு விடுவது 100% இதற்கு மாற்றமா இருக்குது. என்ன, 2 லட்சம் ரூபாய் நீங்க அட்வான்ஸ் கேட்கறதுக்கு பதிலா அவன் என்ன சொல்லுவான்? நீங்க ஒரு 10 லட்சம் தாங்க, பத்தக்கு வீடு ஒரு 10 லட்சம் ரூபாய் தாங்க, நீங்க வாடகையே தர தேவையில்லை. எப்படி? நீங்க வாடகையே தர தேவையில்லை. நீங்க ஒரு 2 வருஷம் கழிச்சு போகும்போது அந்த 10 லட்சம் ரூபாவை நாங்க என்ன செய்வோம்? உங்களுக்கு ரிட்டர்ன் தந்துருவோம். அப்ப என்ன, இந்த 2வது சொன்ன இந்த குத்தகை என்ற முறையில் என்ன நடந்திருக்குது? ஒருத்தர் 10 லட்சம் ரூபாய் ஒருத்தருக்கு கொடுக்கிறாரு, கொடுத்து அவருடைய வீடை பயன்படுத்தி கொள்றார். 2 வருஷம் பயன்படுத்திட்டு அவர் வீட்டை காலி செய்யும் போது அவர் முற்பணமாக செலுத்திய அதே 10 லட்சம் ரூபாய் காசை ரிட்டர்ன் எடுக்கிறார். அப்ப அந்த வீடை 2 வருஷமா அவர் பயன்படுத்தி இருக்கிறாரு. அதுக்கு என்ன? அதுக்கு வாடகை கொடுத்தாரா? இல்ல. அது ஓசில அவர் வீட்டுல குடியிருக்கிறார். யாருக்காவது நாங்க கொடுப்போமா? நம்ம ரோட்ல தெருவில் இருக்கிற ஒருத்தனுக்கு நீங்க ஓசில என் வீட்டில் 2 வருஷம் தங்கி வாடகை செலுத்தாமல் இருந்துட்டு போகலாம், கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அப்ப ஏன் இவனுக்கு கொடுத்தோம்? 10 லட்சம் ரூபாய் அவன் எங்களுக்கு கடன் தந்தான். அப்படிதானே? குத்தகைக்கு தந்தது அட்வான்ஸ் என்று சொன்னாலும் உண்மையிலே அது அட்வான்ஸா? அது கடன். 10 லட்சம் ரூபாய் தர்றான், அதே 10 லட்சம் ரூபாய் நான் ரிட்டர்ன் கொடுக்குறேன், அவன் போகும்போது கொடுக்குறேன். எனக்கு அவன் 10 லட்சம் ரூபாய் தந்ததனால ஏண்ட வீட்டுக்கு வாடகையாக வர வேண்டிய வருமானம் அவனிடமிருந்து எனக்கு வரவில்லை. அதாவது நான் அவனுக்கு என்னுடைய வீட்டின் வாடகை வருமானத்தை வட்டியாக கட்டி இருக்கிறேன் அர்த்தம். இதை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுவான் தெரியுமா? 10,000 ரூபாய் வீட்டு வாடகைக்கு பதிலா ஒரு 2,000 ரூபாய் தாங்கண்டுவான். பொய்யா, மனசாட்சிக்கு விரோதமா 10,000 ரூபாய் வீட்டுக்கு 2,000 ரூபாய் எடுத்தா நீங்க 8,000 ரூபாய் வட்டி கட்டிக்கிறாய் அர்த்தம். 10,000 ரூபாய் வீட்டுக்கு ஒரு சாயம் எடுக்கலன்னா 10,000 ரூபாய் வட்டி கட்டி இருக்கிறாய் என்று அர்த்தம். 10,000 ரூபாய் வீட்டுக்கு நீ 5,000 ரூபாய் எடுத்து சொன்னா 5,000 ரூபாய் வட்டி கட்டி இருக்கிறாய் என்று அர்த்தம். கேட்டா நாங்க 2 பேரும் உடன்பட்டு தானே அந்த வாடகையை குறைத்து இருக்கிறோம் என்று சொல்லுவாங்க. வாடகை குறையலாம் கூடலாம், அது விஷயம் இல்ல. இந்த நபருக்கு நீ சராசரியான ஒரு வாடகை அளவை விட எதற்கு நீ குறைத்து கொடுத்தா என்று சொன்னா
நீ எடுத்த கடன் காரணத்தினால். உன் கடன் அளவு கூட, அதனால தான் நீ என்ன செய்தாய், அவன் 2000 சொன்னாலும் பரவாயில்லை தலையை ஆட்டினாய். ஒருத்தருடைய பலவீனத்தை பயன்படுத்தி லாபம் அடைவது இஸ்லாத்தில் வட்டி. ஒருத்தனுக்கு கடன் தேவை இருக்குதா, காசை கொடுக்கணும், அது மனிதாபிமான உதவி. அந்த கடனை அவன் திருப்பி தரும் பொழுது முடிந்த அளவு அவனுக்கு சலுகை செய்ய வேண்டும். கடனை பாதி எடுக்க பார்க்கணும், திருப்பி எடுக்கும் போது அவகாசம் கொடுக்கணும். அவனுக்கு முடியவே முடியலண்டா அது ஹலால் செய்ய பார்க்கணும். இல்ல அவசியமா எனக்கு தேவைப்படுதுன்னு சொன்னா அதை குறிப்பிட்ட அந்த தொகையை திருப்பி வாங்கணும். இதை விட்டு வேறு வேறு லாபங்களை நாங்கள் அடைவோம் என்று சொன்னா அந்த கடன் எடுத்த பலவீனமானவரை நாங்கள் பயன்படுத்தி லாபம் அடைகிறோம். அதுதானே வட்டி. அந்த வட்டி குத்தகை வீட்டிலே 100% நடக்கிறதா இல்லையா? வீடை 2 வருஷம் சும்மா பயன்படுத்துறான், சிறிய வாடகையை கொடுத்து பயன்படுத்துறான், கொடுத்த காசை திருப்பி எடுக்கிறான். அப்ப வீடும் வாடகையும் ஃப்ரீ, கொடுத்த காசு ரிட்டர்ன் கிடைக்குதுண்டா. இதை தான் வட்டி தொழிலாளிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால அது கூடாது. அதை பத்தி நமக்கு கவலை இல்லையே, அதை பத்தி நாங்க ஏன் யோசிக்கணும்? இப்ப நான் கடன் கொடுக்குறேன் ஒருத்தருக்கு, கடன் கொடுக்கும் பொழுது கூட நான் 10 லட்ச ரூபாய் ஒரு வருஷம் இன்றைக்கு 10 லட்ச ரூபாய் கொடுக்குறேன், திருப்பி எனக்கு 2 வருஷத்துக்கு போறோம் அதே 10 லட்ச ரூபாய் தர சொல்றேன். அந்த 10 லட்ச ரூபாயோட பெறுமதி அப்படியே இருக்குமா? 2 வருஷத்துக்கு போறோம் குறையத்தான் செய்யும். அவர் கூட அந்த 10 லட்ச ரூபாய் கடன்ல இருந்து அவர் எடுத்து அவர் 10 லட்ச ரூபாய் எடுத்து வியாபாரத்துல முதலீடு செஞ்சு அவர் சம்பாதித்திருப்பார். அதை பத்தி எனக்கு என்ன கவலை என்றான். அவர் அந்த 10 லட்ச ரூபாய் லாபம் அடைந்திருந்தாலும் அவர் 10 லட்ச ரூபாய் தொலைத்திருந்தாலும் எனக்கு அதை பத்தி என்ன கவலை? நான் கொடுத்ததை திருப்பி எடுக்கணும். இதுதான் மனிதாபிமான உதவி. நீ எடுத்து அதுல நீ லாபம் அடைவாய், அப்ப நீங்க பார்ட்னரா, பிசினஸ் பார்ட்னரா? அவர் நஷ்டம் அடைந்து விட்டார் என்று சொன்னா நீங்க உங்களோட முதல்ல வந்து பங்கலத் ஆயிருச்சுன்றாரு. நஷ்டம் என்றா வேற கணக்குங்க, லாபம் கொடுக்காம விட்டுருவாரு. பங்கலத் ஆயிருச்சுன்னு சொன்னா நீங்க ஒத்துக்கொள்வீங்களா? நீங்க 10 லட்ச ரூபாய் எடுத்து தந்தீங்க, நான் வியாபாரத்துல போட்டேன், வியாபாரம் வந்து திவாலாகி போனது, அப்படியா பரவாயில்லை ஹலால் செய்கிறேன் என்று செய்வீங்களா? அப்ப நீங்க இதை செய்ய மாட்டீங்கன்னா உங்களோட 10 லட்ச ரூபாவை திருப்பி நீங்க நாடுறீங்கன்னா அவருடைய வியாபாரத்துல லாபம் நஷ்டத்தை பத்தி நீங்க எதுக்கு யோசிக்கிறீங்க? அது அவருக்கு அல்லாஹ்வுக்கு உரியது, அவருடைய தொழில் சம்பந்தப்பட்டது. கொடுத்ததை எடுங்க. இதான் இஸ்லாம். இஸ்லாம் வர்ரு அதாவது அவர் என்ன சொல்றாருண்டா, ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு விதமா பிற கணக்கு. எங்களுக்கு ரமலான் என்னும் போது இன்னொரு நாட்டுக்கு ரமலான் இல்லாமல் இருக்கும், அல்லது எங்களுக்கு ரமலான் 1 என்னும் போது இன்னொரு நாட்டுக்கு ரமலான் 2 இருக்கும். இப்படி இருக்கும்போது லைலத்துல் கத்ருடைய நாள் வித்தியாசப்படுதே. அது வந்து அல்லாஹ் லைலத்துல் கத்ரை சொல்லும் போது தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், வானவர்கள் இறங்குகிறார்கள், ரூஹ் ஜிப்ரீல், ரூஹுல் குதுஸான ஜிப்ரீலும் இறங்குகிறார். அப்படி என்று சொல்லி வானவர்கள் எல்லாம் இறங்கணுமே. அப்ப அந்த இறங்க வேண்டிய நாள்ல நீங்க ஒவ்வொரு நாளா வச்சிருந்தா டெய்லி இறங்குறதா அப்படின்னு கேட்கிறாங்க. எப்படி இறங்குறது? வானவர்கள் இறங்குற நாள் எது? நீங்க சொல்ற லைலத்துல் கத்ர் நாள்லையா, அல்லது சவுதி அரசாங்கம் அறிவிச்ச லைலத்துல் கத்ர் நாள்லையா, அல்லது நுஜூம் கணக்குப்படி சில பாட்டியல் லைலத்துல் கத்ர் அடைவாங்க, அவங்க சொல்ற லைலத்துல் கத்ர் நாள்லையா? புறைய பார்க்க மாட்டாங்க. ரமலானுக்கு 2 நாளைக்கு முதல் அவங்க நோம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த தரீக்கத்துவாதிகள் அவங்க சந்திரனை பார்க்கறது இல்ல. கேட்டா என்னமோ நுஜூம் என்றாங்க. அந்த நுஜூமுக்கு ஹதீஸ் எங்க இருக்குதோ அல்லாஹ் அலம், நாங்க காணலப்பா அந்த ஹதீஸ எங்கன்னு காட்டுங்க. அப்ப சந்திரனை பார்க்கணும், பார்த்து நோம்பு பிடிக்கணும். சூமு லிருயதிஹி வ அஃப்திரு லிருயதிஹி, பார்த்து பிறையை பார்த்து நோம்பு பிடிங்க, பிறையை பார்த்து நோம்பு விடுங்க. பிறையை பார்க்கும்போது ஒவ்வொருத்தர் வித்தியாசமா பார்த்தீங்கன்னா லைலத்துல் கத்ர் மாறி மாறி வருதே, ஒவ்வொரு நாள்ல மாறி வருமே. இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எந்த டைம்ல இறங்குறன்ற அவருக்கு கன்ஃபியூஷன் ஆகாதா என்ற மாதிரி தான் கேள்வி அமையுது. சரி, நீங்க நாளை பத்தி யோசிக்கிறீங்க, நாங்க இரவு பகலை பத்தி யோசிப்போம். உலகத்துல எல்லா நேரத்திலையும் இருட்டு இருக்குமா? உலகம் முழுவதும் 24 மணித்தியாலமும் இரவு இருக்குமா? 24 மணித்தியாலமும் பகல் இருக்குமா? இப்ப நாங்க பகல்
இருக்கிறோம், இந்த உலகத்துல சரிபாதியான நாடுகள் அப்ப இரவுல இருப்பாங்க. நாங்க இரவுக்கு நுழையும் போது உலகத்துல சரிபாதியான நாடு காலை பொழுதுக்கு நுழைந்து கொண்டிருப்பார்கள். இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரே நாள்ல உலகம் முழுவதும் எல்லாரும் நோன்பு பிடிச்சிருந்தாலும் சரியே, என்ற வாதம் என்னன்னு சொன்னா, உலகத்துல ஒரே நாள்ல உலகத்தில் உள்ள அனைவரும் நோன்பு பிடிச்சிருந்தாலும், அனைவருக்கும் ஒற்றைப்படையான இரவு லைலத்துல் கத்ர் இரவு ஒரே நாள்ல வந்திருந்தாலும் ஒரே நேரத்தில் வருமா? வராது. ஒரு சாராருக்கு லைலத்துல் கத்ர் இரவு இருக்கும் பொழுது இன்னொரு சாரார் அந்த நாளின் பகலில் இருப்பார்கள். பிற்பகுதியில் தான் அவர்கள் இரவை 12 மணித்தியாலம் கழிச்சு தான் இரவை அடைவார்கள். இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யணும்? எப்படி இறங்கணும்? இங்க இரவு வரும்போது இங்க இரவுக்கு இறங்கி ஃபஜ்ருக்கு போயிட்டு, அங்க இரவு வரும்போது அங்க இரவுல இறங்கி ஃபஜ்ருக்கு போகணுமா இல்லையா? ஒரே நாளிலே உலகத்தில் அனைவரும் நோன்பு நோட்டாலும் சரியே, ஒரே நாளும் உலகத்தில் உள்ள அனைவரும் இரவு லைலத்துல் கத்ரை அடைந்தாலும் சரியே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 தடவை இறங்கி ஏறணுமா இல்லையா? வருதா இல்லையா? இதெல்லாம் ஏன் யோசிக்கணும்னு கேட்கிறேன். இது நமக்கு வேலையா? அது அல்ல. அந்த செட்டப்பை வானவர்களுடைய அந்த பயண வேகத்தின் சம்பந்தமாக நாங்க சிந்திச்சு பார்க்கறது இல்லை. வானவர்கள் வந்து நம்ம பயண வேகத்தை வச்சு நாங்க யோசிக்கிறோம். வானவர்களுடைய பயண வேகம் என்ன? ஒரு நாளுக்கு 1000 ஆண்டுகள் நிகரான ஒரு நாளில் அவர்கள் பயணம் செய்வார்கள். அப்படித்தானே? 50,000 ஆண்டுகள் நிகரான ஒரு நாளில் பயணம் செய்வார்கள். அப்ப வானவர்களுடைய பயண வேகம் அல்லாஹ்விடத்தில் எங்கட கணக்குப்படி 1000 வருஷம், அல்லாஹ்விடத்தில் அது ஒரு நாளா இருக்கும். இந்த ஒரு பயண வேகம் தானே வானவர்களுடைய பயண வேகம். ஒளியின் வேகத்தை விட வேகமாக அவர்கள் பயணிக்கிறார்களா இல்லையா? அவங்கள மனிதனுடைய பயண வேகத்தில் கணக்கு போடுறதுனால தான் ஒரு நாளைக்கு 2 தடவை இறங்கி ஏறுறதுன்னு நமக்கு கணக்கு வருது. அவங்க வானவர்கள், ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், ஒளி வேகத்தில் அவர்கள் பயணம் செய்பவர்கள். அவர்களுடைய இந்த இறங்குதல் ஏறுதல் என்பதை அல்லாஹ் தஆலா அழகான முறையில் தீர்மானித்திருப்பான். அவங்க லைலத்துல் கத்ர் அடையும் போது அவங்க இறங்கி ஏறுற மாதிரி ஒரு செட்டப் அல்லாஹ் வச்சிருப்பான். அதை பற்றியெல்லாம் நாங்கள் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா மார்க்க ரீதியாக ஒரே நாளைக்கு வந்தாலும் 2 தடவை என்று வந்துவிடும். அப்ப 2 தடவை ஏறி இறங்குறத நீங்க அங்கீகரிச்சுக்கிட்டா 2 நாள் ஏறி இறங்குறதுல என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேட்கிறேன். ஏத்துக்கொண்டு போக வேண்டியதுதான். உலகத்துடைய சுழற்சி அப்படிதான் இருக்கிறது. ரமலானை பொறுத்தளவில் அல்லாஹ் சொல்றான், ஃபமன் சைத மின்குமு சஹ்ர பல்யுசுமு, உங்களில் அந்த மாதத்தை யார் அடைகிறார்களோ அவங்க நோன்பு நோக்கட்டும். அடையும் பொழுது அடையாதவர்களுக்கு நோன்பு கடமை இல்லை, யார் அடைகிறார்களோ அவர்களுக்கு கடமை. இவ்வளவுதான் விஷயம். அப்ப நாள் பிந்தும் முந்தும். எனவே அந்தந்த நேரத்தில் அவங்க லைலத்துல் கத்ர் அடையும் பொழுது வானவர்கள் இறங்கி ஏறுவார்கள். அப்படி ஈமான் கொண்டா சரி. நாங்க கமிஷன் வந்து அவங்க எதுக்கு எடுக்கிறாங்க? உங்களுக்கு கடன் ஏதாவது தரதுனால இல்லையே, உங்களோட டிரான்சாக்ஷனுக்கு தான் எடுக்கிறாங்க. டிடி அனுப்புவீங்க? ஓ, அதாவது ஒரு பிஸ்னஸில் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும் பொழுது சில மெத்தடுகளை ஃபாலோ பண்ணுவாங்க. டிடி அனுப்புகிற முறைகள் உண்டு. வங்கியின் ஊடாகத்தான் அவங்க என்ன செய்யணும்? கொடுக்கல் வாங்கல் எல்லாம் பண்ணணும். சட்ட ரீதியான முறை இதுதான். இதுக்கு மாற்றமான சில வழிமுறைகளையும் சிலர் கையாளுவார்கள். இப்போ சட்ட ரீதியான இந்த முறையில் வங்கியின் ஊடாக நாங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது அவங்க ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கமிஷன் என்று சொல்லி கழிக்கிறாங்க. இது ஹராமான்னு கேட்குறாங்க. இது ஹராம் இல்லை. இது நம்மக்கிட்ட இருந்து நம்முடைய காசை அவங்க எடுத்து அதுக்கு நமக்கு அவங்க வட்டியாக ஒன்றும் தரப்போனதும் இல்லை, அல்லது நாங்கள் அவங்கக்கிட்ட காசு எடுத்ததுனால அவங்க எங்கள்கிட்ட அறவிட்டதும் இல்லை. இது என்ன? அவனுடைய சர்வீஸ். அவன் வந்து இங்கே இலங்கை நாட்டில் வங்கியை வச்சுட்டு கடல் தாண்டி இன்னொரு நாட்டுக்கு காசு அனுப்புகிறானா இருந்தா, சட்ட ரீதியாக அனுப்புகிறானா இருந்தா, அவனும் அரசாங்கத்தோட ப்ரொசீடியர்களை ஃபாலோ பண்ணணும். அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய சில பேமெண்ட்களை கொடுக்கணும். அதே நேரத்தில் அவன் வெளிநாட்டில் நடத்துகிற அந்த நிறுவனத்துக்கும் அவன் சார்பாக அந்த நிறுவனம் கொடுக்கல் வாங்கல் செய்வதனால அவனுக்கு ஒரு பேமெண்ட் பண்ணணும். இந்த நிறுவனத்தை நடத்துறதுக்கு அவனுக்கு ஒரு செலவு வேணும். இதற்காக அவன் அறவிடுற கமிஷனை பொறுத்தளவுல அது வட்டியா வராது. கமிஷனுக்கு வியாபாரமே செய்யலாம். அதுல என்ன பிரச்சனை?
வியாபாரம் செய்யும் பொழுது கூட நான் ஒரு கமிஷனை வச்சு ஒருத்தரை வந்து பேசி கொடுத்து அதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது, மார்க்க ரீதியாக அதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. அது அவர்களுடைய உழைப்புக்காக எடுக்கிறது. உழைப்புக்காக வந்து ஒன்றை அறவிடுவதை இஸ்லாம் தடை செய்யவில்லை. எந்த உழைப்பும் இல்லாமல் நீயா பார்த்து நெருக்கடிக்குள்ளான ஒருத்தன் அவனை வற்புறுத்தி அவனிடமிருந்து பொருளாதாரத்தை நீ சூறையாடுகிறாயே, அதை தான் இஸ்லாம் வந்து வட்டி என்னது. இங்கெல்லாம் வங்கி செஞ்சது உங்களுக்கான ஒரு சர்வீஸ், அந்த சர்வீஸுக்குரிய சார்ஜ் தான் அவன் கமிஷன் எடுக்கிறான், அதுல எந்த தப்பும் இல்லை. கேக்குது இல்லையா? அப்ப கொஞ்சம் முன்னுக்காக சொல்லுங்க பெண்களுக்கு. சவுண்ட் கேக்குது இல்லையா? பின்னுக்கு ஒழுங்கா கேக்குதா? அல்லாட்டி அதை வச்சு பேசுவோம். கேட்கலையாமா? அப்ப எவ்வளவு நேரம் தலையாட்டி கொண்டு இருந்தாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ கேட்குதா? இப்போ கேட்குதா? சரி. ஓ அதாவது கிரெடிட் கார்டு சம்பந்தமா என்ன நிலைப்பாடுன்னு கேட்குறாரு. கடன் அட்டை, இந்த கடன் அட்டையை பொறுத்த அளவில் அது வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள நாங்கள் அந்த கடனை செலுத்தினோம்னா வட்டி போட மாட்டாங்க. குறிப்பிட்ட ஒரு நாளை தாண்டி நாங்கள் ஏதாவது ஒரு அந்த கடனை செலுத்தலைன்னு சொன்னால் வட்டியை போடுவாங்க. குறிப்பாக ஒரு 40 நாள் டைமை கொடுப்பாங்க. இந்த 40 நாளைக்குள்ளே நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு உங்களோட வங்கி கணக்கில் காசு இல்லாட்டிலும் உங்களுக்கு பொருட்களை கொள்வனவு செய்யலாம். இன்னைக்கு இந்த அளவில் ஒரு கிரெடிட் லிமிட் ஒன்று வச்சுருப்பான், அந்த அளவில் கொள்வனவு செய்யலாம். ஆனால் நீங்கள் 40 நாளைக்குள்ள அல்லது 30 நாளைக்குள்ள அல்லது 20 நாளைக்குள்ள நீங்கள் அந்த கடனை வந்து திருப்பி செலுத்தணும். அப்படி திருப்பி செலுத்தாவிட்டால் 41வது நாளில் நாங்கள் வட்டியை போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது கூடுமா, இதை பயன்படுத்தலாமான்னு கேட்குறாங்க. இதை பொறுத்த அளவில் இது வந்து ஒரு தெளிவாக நாங்கள் ஆய்வு செஞ்சு புரிய வேண்டிய ஒரு விஷயம். கிரெடிட் கார்டில் நாங்கள் வட்டி கெட்டாத வரைக்கும் எங்களுக்கு அந்த கிரெடிட் கார்டில் டீல் பண்ணுறது தவறாகாது. வட்டி கெட்டினா தானேங்க வட்டி கெட்டின பாவத்துக்கு நாங்கள் உள்ளாகுவோம். ஒருத்தன் எங்களுக்கு கடன் தர்றான், அதே கடனை திருப்பி எடுக்கிறான், இதில் என்ன தப்பு இருக்குது? எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவனுடைய கடனை உரிய நேரத்தில் திருப்பி கொடுக்க முடியாவிட்டால் வட்டி கட்ட வேண்டி வரும். ஒருத்தர் என்ன யோசிக்கிறாரு, உரிய நேரத்தில் நான் கொடுக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்திக் கொள்வேன், எனக்கு அதுக்கு போதிய கால அவகாசம் கிடைக்குது, அதனால நான் இதை பயன்படுத்திக் கொள்வதற்கு விரும்புகிறேன், என்னால் முடியும் என்று ஒருவர் நினைத்தால் அவர் வட்டிக்கு போகும் வரைக்கும் அது அவருக்கு அனுமதிக்கப்பட்டுரும். எப்போ வட்டிக்கு போயிட்டாரோ அவர் வந்து பெரும்பாவத்தில் கை வச்சுட்டாரு. ஆனால் ஒருத்தர் நினைக்கிறாரு, எதிர்காலத்தில் எனக்கு தீர்மானிக்க முடியாது, நானா எதிர்காலத்தை தீர்மானிக்க போய் வட்டியில் விழுந்தாலும் விழுந்துருவேன், எனக்கு கட்ட முடியாத சூழ்நிலையும் ஏற்படும் என்று நினைத்தால் அவர் அதை விட்டு தவிர்த்து கொள்ளலாம். இப்ப போகலாம் என்று ஒருத்தர் நினைக்கிறாரே, அவர் அப்ப வட்டியோட சம்பந்தப்பட மாட்டாரா? எக்ரிமெண்ட் பண்ணி கொள்றாரே. எப்படி எக்ரிமெண்ட்? இத்தனாம் தேதிக்குள்ள நான் இதை செலுத்தாவிட்டால் வட்டி கட்டுவேன் என்று எக்ரிமெண்ட் பண்ணுகிறாரே, வட்டி கட்டுவேன் என்று சொல்கிறாரே, இது வட்டியோடு சம்பந்தப்பட்ட ஒரு பாவம் இல்லையா என்று சிந்திக்கலாம். இதை பொறுத்தளவுல ஒருத்தர் ஒரு பாவத்தில் ஈடுபடுவதும் அந்த பாவத்தை செய்வேன் என்று வாயால் சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்குது. ஒருத்தருக்கு நான் சொல்றேன், என்ன உசுப்பேத்திராதே கொலை செஞ்சிருவேன் என்ற, என்ன உசுப்பேத்திராதே என்ன கடுப்பேத்திராதே உன்னை கொலை செஞ்சிருவேன் என்றான். இது கொலை செஞ்ச பாவத்தில் வருமா? வராது. கொலை செய்வேன் என்று மிரட்டும் பாவத்தில் வருகிறது. மிரட்டான், கொலை செய்வேன் என்று வாயால் சொல்கிறான், பாவத்தை செய்யவில்லை. இந்த மாதிரி ஒருத்தர் திட்டுவது, ஒருத்தர் மிரட்டுவது, தவறு செய்வேன் என்று வாயால் சொல்வதை பொறுத்தவரையில்
அந்த தவறு செய்யும் போது அவருக்கு ஏற்படுகின்ற பாவத்தின் அளவு சொல்லும் போது ஏற்படாது. தவறுல ஈடுபட்டால் தான் அந்த தவறுல ஈடுபட்டதாகவே கருதப்படுவார். இல்லாட்டி சொன்னார் என்று மாத்திரம்தான் கருதப்படுவார். இப்போ வட்டி கட்டுவேன் என்று சொல்கிறார், கட்டாத வரைக்கும் அவர் வட்டி கட்டுவேன் என்று சொன்ன பாவத்துக்கு வரமாட்டார். எப்ப அவர் வட்டி கட்டுகிறாரோ அப்போதுதான் அவர் வட்டி என்ற பாவத்தோடு தொடர்பாகுகிறார். இதை இன்னும் நீங்கள் புரிவதாக இருந்தால், குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது. அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் சொல்றான், குல் இன் கான லிர்ரஹ்மானி வலதுன் ஃபஅன அவ்வலுல் ஆபிதீன். நபியே சொல்லுங்க, அளவற்ற அருளாளனுக்கு ஒரு பிள்ளை இருப்பதாக இருந்தால் நான் தான் முதலில் அவனை வணங்குவேன் என்று நபியே சொல்லுங்க. பிள்ளையை வணங்கலாமா? பிள்ளை இருந்தால் வணங்குவேன் என்று சொல்லலாமா? சிறுக்கு இல்லையா என்று யாரும் கேட்கலாம். சிறுக்கு இல்லை, அது இஃப் கண்டிஷன் இருக்குது. இருந்தால், செய்தால், நடந்தால், கடந்தால், இந்த தால் தால் வருது, இந்த தால் வந்தா, இஃப் கண்டிஷன் வந்தா, இருந்தால் என்று வந்தா, அந்த கண்டிஷனோடு நாங்கள் பேசும் பொழுது அது தவறாவாது. அதனை மார்க்கம் சொல்லுது, அளவற்ற அருளாளனுக்கு பிள்ளை இருந்தால் நான் வணங்குவேன். பிள்ளைய வணங்குவேன் என்று சொன்னா சிறுக்கு. அல்லாஹ்க்கு பிள்ளை இருக்குதுன்னு சொன்னா சிறுக்கு. இருந்தால் வணங்குவேன் என்று சொன்னா அது ஒரு கண்டிஷன் போட்டு சொல்லப்படுறது. அப்ப அது சிறுக்கா? அல்லாவே சொல்றானே, எப்படி சிறுக்காகும்? இந்த மாதிரி தான் கடந்தால் 40 நாள் கடந்தால் கட்டுவேன். கடந்தா தானே கட்டுவேன், கடக்க விட மாட்டேன், அதை நான் பாதுகாப்பேன் என்று ஒருத்தன் நினைத்தால் அவன் என்ன செய்கிறான்? அது அவனுக்கு அனுமதிக்கப்பட்டது ஆகிரும். சில பேர் சர்வதேச வியாபாரங்கள்ல இந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்தி தான் வியாபாரம் செய்யலாம். கிரெடிட் கார்டு இல்லாம வியாபாரமே செய்ய முடியாது. வேற உலகத்துல வியாபாரம் இல்லையா, அதை நோக்கி போய் அவனை தள்ளவும் முடியாது. ஏண்டா வியாபாரத்துல சர்வதேச ரீதியான இ காமர்ஸ் சம்பந்தப்பட்ட வியாபாரத்துல கிரெடிட் கார்டை தான் கேட்பேன். அமெரிக்கானோட என்ன வியாபாரம் பண்ணாலும், நீங்க கூரியர் சர்வீஸ்ல பண்ணினாலும், ஐடி செக்ஷன்ல பண்ணினாலும், எந்த ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணினாலும் கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷனை கேட்பாங்க, தந்துரு. அப்ப சர்வதேச வியாபாரிகளோட வியாபாரம் பண்றதா இருந்தா அதை யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை. அப்ப நாங்க அந்த கண்டிஷனுக்கு கீழே நம்மளை பாதுகாத்துக் கொள்ளணும். ஆனா நாங்களாக விளங்கி குழியொண்டுக்கு மேல காலை வச்சு கொண்டு இருக்கிறோம் அர்த்தம். எப்ப போயிட்டு கால் போயிட்டு குழிக்குள்ள விழுமோ தெரியாது. அது உங்களோட ஈமான் இஸ்லாத்துல நீங்க தான் பேணி பாதுகாத்துக் கொள்ளணும். அடுத்த விஷயம், அப்ப கிரெடிட் கார்டு என்பது இந்த நிபந்தனையின் அடிப்படையில் அனுமதிக்கப்பட்டதாகும். ஹலாலாம். அதாவது அவர் என்ன கேட்குறாருண்டா, இந்த இம்போர்ட் பண்ணும்போது ஆபருக்கு டேங்கி வந்து இறங்கும். டேங்கியை வந்து ஏற்றுறது இறக்குறது இல்லைங்க கஷ்டம், அதை வெளியே கிளியர் பண்ணி எடுக்கிறது தான் கஷ்டம். வச்சு செய்வாங்க நம்மளை, அதில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் நோண்டி பிசைஞ்சி எடுத்து எங்கிட்ட பெர்மிஷன் இல்லாமலே அதில் உள்ளதெல்லாம் பயன்படுத்துவான். எவனுக்கு அது கேள்வி கேட்கலுமா? கேள்வி கேட்டால் உன்னோட பேப்பரில் எழுத்து சரியில்லைண்டுவான், ஃபொண்ட்டு விளங்குது இல்லைண்டுவான், ஃபொண்ட்டு கிளியர் இல்லைண்டுவான், பொருள் ரிஜெக்டட்ண்டுவான், சீஸ் பண்ணிட்டேன்ண்டுவான். வியாபாரிகள் எல்லாம் தலையில் கையை வச்சிருவாங்க. இதனால இந்த அதிகாரம் ஆபரில் உள்ள அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டதனால, அவர்கள் அரசியல்வாதிகளுடைய நியமனங்களால் நியமிக்கப்பட்டு வருவதனால, அவங்க அந்த பதவியை அடைந்து கொள்வதற்கு ஒரு பெரும் தொகையை காசு கொடுத்து லஞ்சம் கொடுத்து அவங்க வர்றதுனால, அது எல்லாத்தையும் சம்பாதிக்கிறதுக்கு லஞ்சம் என்ற ஒரு முறையை வச்சிருக்கிறாங்க ஆபர்ல. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகிரங்கமான ஒரு ரகசியம், பகிரங்க ரகசியம் தான் இது, எல்லாருக்கும் தெரியும். ஆனா ரகசியமா அப்படி வச்சிருக்கிறாங்க. இப்ப என்ன கேட்கிறாருண்டா, நாங்க ஒரு டேங்கி வந்து இறங்குது, 40 ஃபீட் கண்டெய்னர் வந்து இறங்குது, கிளியர் பண்ணி எடுத்தா தான் சந்தையில போட்டு சரக்க விற்கலாம். ஆனா கிளியர் பண்ணி எடுக்க ஏஜென்ட்மார்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, ஓஃப் கிளாக்னு அவங்களுக்கு சொல்லுவாங்க.
இவங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு வாயை கொடுத்திக்கிறான் நல்லா. இந்த ஓஃப் கிளாக் வேலை செய்யறவங்க இருக்கிறாங்களே, ஒரு கூர்மையான புத்தியும் ஸ்பெஷலான ஒரு வாயையும் கொடுத்து அவன் வந்து எந்த சரக்கை இறக்க வேண்டும் என்றாலும் அவனோட திறமையை வச்சு கிளியர் பண்ணிடுவான். இதுக்கு அவன் என்ன சொல்லுவான், அந்த ஓனர் கிட்ட, இன்வெஸ்டர் கிட்ட, டெங்கிட்ட போட்டவர் கிட்ட, பாய் இத்தனை லட்ச ரூபா வேணும் பாய், அவனுக்கு இவனுக்கெல்லாம் இவ்வளோ கொடுக்க வேண்டி இருக்குது, நம்ம சார்ஜஸ் இவ்வளவு, உண்மையிலே அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய டியூட்டி தொகை இவ்வளவு, இது எல்லாத்தையும் கொடுத்து நீங்க 1 கோடி ரூபாய்க்கு கண்டெய்னரை போட்டாலும் எனக்கு 25 லட்சம் ரூபாய் தந்தாதான் அதை கிளியர் பண்ணி தருவேன் என்று இந்த தமிழ்ல சொல்லுவாங்க. நம்ம கொழும்பு தமிழ்ல பல்ல கலட்டுறேன், கொழும்பு தமிழ்ல சொல்லுவாங்க. இருக்கிற 32 பல்லையும் கலட்டி எடுத்துருவாங்க, மனசாட்சி இல்லாம கலட்டுவாங்க. அந்த தொழில் இருக்கிறவங்க பாருங்க குயிக்கா முன்னேறிடுவாங்க. ஏனென்றா அப்படி அநியாயம், மனசாட்சி இல்லாம கடுமையான முறையில் பொருளாதாரத்தை சூறையாடி சாப்பிட்டு விழுந்து வளர்ந்த வயிறுகள் தான் அது. இவங்க என்ன கேட்குறாங்கண்டா, எங்களுக்கு விளங்குது ஒரு டியூட்டி வந்து 10 லட்ச ரூபா தான் போகும், நம்ம பொருள் வந்து நியாயமான பொருள் தான், ஆனால் அவனுக்கு இவனுக்கு என்றெல்லாம் சொல்லி நாங்களா போயிட்டு நேரடியாக போயிட்டு கேட்க போனோம் என்று சொன்னால் 1 கோடி ரூபாய்க்கு நிகரான இன்னொரு 1 கோடி ரூபாய் செலவழிக்க வேண்டி வந்துடுது. அதனால இவன் மோசடி செய்கிறான், பித்தலாட்டம் பண்றான் என்று தெரிஞ்சும் 10 லட்சம் ரூபாய்க்கு வேலைக்கு 25 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறோம். லஞ்சத்துக்கு தான் அவன் பயன்படுத்த போறான்னு தெரியுது, என்ன பண்ணு கேட்குறாங்க. இது நிர்பந்தம் தான், வேற வழியே இல்லைதான், அவனுக்கு கொடுத்துதான் ஆகணும். அதானே அவன் அப்படி ஆஃபர் அடிக்கிறான். உங்கள்கிட்ட கூட அவன் அப்படி ஆஃபர் அடிக்கிறதுக்கு காரணம் என்ன, நீங்களும் இதுல மசியிருவீங்கன்னு அவனுக்கு தெரியும், உங்களுக்கு இதுல ஆல்டர்னேட்டிவ் வழி இல்லைன்னு அவனுக்கு தெரியும். அவன் லஞ்சத்தை கொடுத்து அதிகாரிகளை திருப்திப்படுத்தி டிவி வாங்கி கொடுத்து ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்து இன்னும் என்னென்ன கேட்கிறானோ எல்லாத்தையும் சப்ளை பண்ணிட்டு உங்களோட டேங்கியை கிளியர் பண்ணி தந்துருவான். நீங்க லஞ்சம் என்று சொல்லி தான் கொடுக்க போறீங்க. நிர்பந்தம், இந்த நிர்பந்தத்திலிருந்து விடுபட்டு நீங்க வியாபாரம் செய்றீங்கடா, உங்களோட இம்பார்ட்டன்ட் அந்த கனவை வந்து விட்டுருங்க, அதை விட்டுட்டு தான் நீங்க வியாபாரம் பண்ணலாம். இல்லைன்னு வைங்களே, இந்த லஞ்சம் கூடாது இஸ்லாத்துல, இது வந்து அதிகாரிகளுக்கு கொடுக்குற லஞ்சம் கூடாது, ஹராம் தான். இப்ப நிர்பந்தம், எல்லாரும் அப்படித்தான் பண்ண வேண்டிய சூழ்நிலை இல்லாம நான் செய்யறதா இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா, என்னுடைய பொருளுடைய விலை, கொள்வனவு விலை, அடக்கம் விலை ஒன்று இருக்குதே, அது பல மடங்கா கூடிரும். அடிச்சிருவான் டியூட்டியை தாறுமாறா. டியூட்டியை அடிச்ச உடனே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தான் எடுக்கிறான். அவனுக்கு கஸ்டம்ஸுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவன் என்ன பண்றான், அதான் இந்த நாடு இப்படி சுடுகாடா இருக்குது, நம்ம எல்லாம் நாசமா போயிட்டு கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் இதுதானே. இந்த நிர்பந்தத்தை பயன்படுத்தியே என்ன செய்யறான், அவனும் வந்து தாறுமாறா டியூட்டி என்ற பேர்ல அவன் குறைச்சி அடிச்சு அண்டர் எஸ்டிமேட் போட்டு அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய தொகையில் ஒரு தொகை அவன் எடுக்கிறான் லஞ்சமா, அவன் வீட்டுக்கு பயன்படுத்தி கொள்றான். இந்த நிர்பந்தம் இல்லாம நீங்க செய்யும் போது, நீங்க நேர்மையாவே செய்யணும் நினைக்கும் போது உங்களோட கொஸ்ட கூட்டிடுவான். டியூட்டியை சரியான டியூட்டிக்கு பதிலாக எக்ஸ்ட்ராவா அடிச்சிருவான். இன்னும் சொல்ல போனா ஃபைனை போட்டுருவான். உங்களோட சரக்குல போதை பொருள் இருந்துச்சு நீதிமன்றத்தில் போட்டு வழக்கு போட்டு உங்களை உள்ள தள்ளிடுவான். அப்ப உங்களுக்கு சர்வதேச வியாபாரத்தில் ஈடுபட முடியாத கடும் நிர்பந்தம் ஏற்படுகின்ற நேரத்தில் வேறு வழி இல்லாமல் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா, எந்த ஆத்மாவும் சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். நீங்க வியாபாரம் பண்ண வேண்டி இருக்குது. அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா தடுக்கப்பட்ட பொருளாதாரம், தடுக்கப்பட்ட உணவு நமக்கு எப்படி அனுமதிக்கப்பட்டதுன்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு கட்டத்தில் அனுமதிக்கப்படும். எப்படி, கைர பாயின் வலா ஆதின், நீங்களா விரும்பாம வழியே செல்லாம, இதுதான் டான்சென்ட், நீங்களா விரும்பி லஞ்சம் கொடுக்காம, நீங்களா கேட்டு எவ்வளவு வேணும் லஞ்சம் எவ்வளவு வேணும், எவ்வளவு பொத்தனும், ஆபீசர் சொல்லுங்க, ஆபீசர் ஐயா டிவி வேணுமா, டெக்கு வேணுமா, இப்ப டெக்கு இல்ல, டிவி வேணுமா, ஃப்ரிட்ஜ் வேணுமா, வாஷிங் மெஷின் வேணுமா, கார் வேணுமா, பங்களா வேணுமா, நீங்களா வழியே செல்லாமல், நீங்களா அதை விரும்பாம, நீங்க நிர்பந்திக்கப்படும் போது ஃபமனில் துர்ர கைர பாயின் வலா ஆதின், நீங்களாக நிர்பந்திக்கப்படும் பொழுது பலா இஸ்மா அலைஹி, அவன் மீது குற்றமில்லை என்று இந்த லஞ்சத்துக்கு சொல்லுது. இது இன்னொருத்தருடைய உரிமை பாதிக்கப்பட்ட லஞ்சம் இல்ல. லஞ்சத்துல இன்னொரு வகை இருக்குது, இன்னொருத்தனுக்கு கிடைக்கிற பொசிஷனை லஞ்சம் கொடுத்து நான் எடுக்கிறது, இதுல அவன் உரிமை பாதிக்கப்படும். ஒருவனுடைய உரிமை பாதிக்கப்படக்கூடிய விதத்தில் நான் நடந்து கொண்டால், அவன் மறுமையில் அல்லாஹ்விடத்திலே அதை புகார் செய்தால் கண்டிப்பாக அதற்கான பிரதிபலனை நான் அனுபவிக்க வேண்டி வரும், கைமாறு செய்ய வேண்டி வரும், என்னுடைய அமலை கொடுக்க வேண்டி வந்துடும். இன்னொருத்தண்ட உரிமையை பறிக்கிற விஷயத்துல லஞ்சத்தை நாங்க கொடுக்காம ரொம்ப 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 பேணுதலாக வாழ்ந்து கொள்ள வேண்டும்.
காரியம் சாதிக்க வேண்டி இருக்குது. நீங்க இந்த டங்கி கிளியர் பண்றத பேசுறீங்க. உங்களோட பிறப்பு அத்தாட்சி பத்திரிகையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பத்திரத்தை அதுக்கு போங்களே, ரெஜிஸ்டர் டிபார்ட்மெண்ட் போங்களே, தந்துருவானா? குறைஞ்சபட்சம் ஒரு பியோனுக்கு டீயாவது வாங்கி கொடுக்கணுமா இல்லையா? அப்படிதான் லேட் இல்லாம கிடைக்குது. எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டியது. போலீஸ் ரிப்போர்ட் எடுக்க போங்க, கிளியரன்ஸ் ரிப்போர்ட் எடுக்க போங்க, நாக்க தொங்க வச்சு கொண்டு வருவான். போலீஸ் என்றாலே லஞ்ச பேர் வழிகள் என்று சொல்ற அளவுக்கு பகிரங்கமா டிராபிக் போலீஸ் அடிக்கிறான். லஞ்சத்தை தவிர்த்து கொள்ள முடியுதா? யாழ்ப்பாணத்தில் வச்சு என்ன பிடிக்கிறான். நான் மாட்டிக்கொள்றேன் டிரைவிங் லைசனோட. கொழும்புல இருக்கிறேன், சின்ன நாடு, டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அங்கால இருந்து இங்கேக்கு குரியர் பண்ண வச்சு லைசனை கொடுக்க விடாம எந்த இடத்துல பிடிச்சானோ அந்த பக்கத்தில் போயிட்டு நான் தடக்கொலையை கட்டி அந்த பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் அதை ஒப்படைச்சு லைசனை எடுக்கணும். போஸ்ட் ஆஃபீஸ் மூடி இருந்தா அதை 3 மணிக்கே மூடுவான். எல்லா அரசு நிறுவனமும் 5 மணிக்கு மூட, சில அரசு நிறுவனங்கள் 4 மணிக்கு மூட, போஸ்ட் ஆஃபீஸை 3 மணிக்கே மூடி விடுறான். எங்க செய்யறது? வேற வழி இல்லை. திருப்பி A9 ரோட்ல வர்றதா? எவ்வளவு கொடுத்து சார் நீயே வந்து தடக்கொலையை கட்டி லைசனை தந்துருன்னு அவனுக்கு 1500 ரூபாய் பொத்திட்டு வர்றாங்க. லஞ்சம் தான், நிர்பந்தம் தான், வேற வழி இல்லை தான், சிரமம் தான். இன்னொருத்தர் பாதிக்கப்படலை. இந்த வகையில இந்த நிர்பந்தத்தின் மீது அது அனுமதிக்கப்படுமே தவிர நீங்களாம் மனசால விரும்பி அதை செய்யக்கூடாது. அது பாவம் என்று விலகிதான் செய்யணும். பாவம் தான், வேறு வழி இல்லாமல் நான் செய்கிறேன் என்ற உணர்வோடு செய்யணும். அதனால உங்களோட வியாபாரத்துக்கு எந்த பாதிப்பும் வராது, ஹலாலாகத்தான் அமைந்துவிடும். பத்து நிமிஷம் தான் இருக்குது, ரெடி பண்ணுங்க. கடைசி கேள்வி யாராவது கேளுங்க, நான் பதில் சொல்லிக் கொள்கிறேன், நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. சரி, லைட்டர் விற்கிறது கூடுமான்னு கேட்குறாங்க. லைட்டர் இருக்குது, அதை விற்கிறது கூடுமா? ஏன்னா பெரும்பாலும் சிகரெட் பற்ற வைக்க தான் இந்த லைட்டர் எடுப்பாங்க. சாக்கில் வந்து கேஸ் ஃபில் பண்ண ஒரு டியூபை வச்சு அதை கிளிக் பண்ணினோடனே நெருப்பு வந்துடும். இதை பெரும்பாலும் சிகரெட்டுக்கு தான் பயன்படுத்துவாங்க. அதனால் அவர் கேட்குறாரு, இது ஹலாலான்னு கேட்குறாங்க. பெரும்பாலும் அது சிகரெட்டுக்கு பயன்படுத்தப்பட்டாலும் கேஸ் அடுப்புக்கும் பயன்படுத்தலாம். சில ஸ்டவ்வுகள் வந்து ஆன் பண்ணினாலும் கேஸ் வந்தாலும் நெருப்பு தேவைப்படும். அதுக்கு ஒரு ஃபயர் ஸ்டிக் கொண்டு வச்சிருப்பாங்க. அதுக்கு பதிலாக லைட்டரை யூஸ் பண்ணலாம். அல்லது வேறொரு பொருள், உங்களுக்கு ஒரு குப்பையை பற்ற வைக்க வேண்டி இருக்குது, லாம்பனையை ஊற்றுறீங்க, மண்ணெண்ணையை ஊற்றுறீங்க, நீங்கள் வந்து இந்த தீக்குச்சியை வச்சு பற்ற வச்சு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. பிடிச்சி விட்டு அது பற்ற போகுது. அது வந்து நெருப்பை உண்டாக்குற ஒரு கருவி. நெருப்பு உண்டாக்குற கருவி வரும்போது ஹராமான காரியத்துக்கும் அது பயன்படுத்தப்படுகிறது, ஹலாலான காரியத்துக்கும் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு பொருள் 2 நோக்கத்திற்காக பயன்படுத்த முடியும் என்றால் அது மார்க்கம் விற்பனை செய்வதற்கு தடை செய்யாது. ஒரு நோக்கத்துக்கு மட்டுமே, தவறுக்கு மட்டும்தான் இது பயன்படுத்தப்படும் என்று இருந்தால் அது விற்கக்கூடாது. என்ற பாவத்துக்கு துணை புரியக்கூடாது. லைட்டர்ல பாவம் என்ற காரியத்துக்கு மட்டும் பயன்படுத்தப்படுவதில்லை, நன்மையான காரியங்களுக்கும் பயன்படுத்தலாம். அந்த வகையில் அது ஹராம் என்று ஆகாது. பாவம் என்றதுக்கு மட்டுமே பயன்படுத்துகிற ஒரு பொருளாக இருந்தால் மட்டும் அது மார்க்கத்தில் விற்கக்கூடாது. இப்போ நீங்கள் மது விற்கிறீங்க, சரக்கு, ஒருத்தன் சொல்கிற அதை குடிச்சா தான் எனக்கு ராகத்தான் இருக்க வேண்டியது, நன்மையா? அது நன்மையும் உண்டு, எனவே சரக்கு விற்கலாம் என்று முடிவெடுக்கலுமா? ஏலா, அது பாவம் தான். போதை ஏற்படுத்தினால் அது பாவம். போதை தரக்கூடிய எல்லாம் ஹராம் என்றாங்க. அப்போ எந்த வகையில் வந்தாலும் அதை விற்க முடியாது. அது பயன்படுத்தின இந்த பொருளாக இருந்தாலும் விற்க முடியாது. அது எந்த வகையில் மிக்ஸ் ஆகி இருந்தாலும் விற்க முடியாது என்று முடிவெடுப்போம். ஆனால் இது அப்படியா? இல்லை, ரெண்டுக்கும் பயன்படுத்தலாம், அப்போ முடியும் என்றுதான் மார்க்கம் சொல்லுது. இது இதுக்கு மட்டும் இல்லை, லைட்டருக்கு மட்டும் இல்லை, எல்லா பொருட்களுக்கும் இதை நீங்கள் அளவுகோலாக வச்சு கொள்ளணும். ஓ, விவரமாக சொன்னால் டைம் ஆகுமே. எல்சி ஓப்பன் பண்ணுறதுல வட்டி எதுவும் வரலையே? எல்சியோட சிஸ்டம் என்னது? கமிஷன் எடுக்கிறது தான். எல்சி வந்து நாங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி, டிடி மாதிரி ஒரு அக்கௌண்ட் தான் அது. அதில் நாங்கள் அந்த காசு பணங்கள் அந்த பரிமாறுற அந்த வேலையை செய்யறதுக்குரிய சட்ட ரீதியான அங்கீகாரத்துக்குரிய ஒரு அக்கௌண்ட், அதுக்கு ஒரு கமிஷன் எடுப்பான். கமிஷன் வந்து அவனோட சர்வீஸுக்காக எடுக்கிறது கொடுக்க தான் வேணும். ஏன்னா அவன் அதிகாரிகளை வச்சு எல்லாத்தையும் அந்த பிஸ்னஸை நடத்துகிறானே, அந்த வேலையை செய்கிறானே, சர்வீஸை நடத்துகிறானே, அதுக்கு கொடுக்குறது.
கமிஷன். அது கமிஷன் என்ற வகையில் ஓகே. ஆனால் முஸ்லீம் பேங்க்ல இருக்கிற எதையுமே வந்து இஸ்லாமிய வங்கி என்று நான் சொல்ல மாட்டேன். எல்லாத்திலையும் ஒரு விதத்தில் வட்டி கலந்து தான் இருக்கிறது. இவங்க முசாரக்கா, முலாரபா, இஜாரா, திஜாரான்னு எதை வச்சாலும் சரி, அரபு வார்த்தை ஜாலங்களில் விளையாடினாலும் பரவாயில்லை, வட்டிகளோட மக்களோட வட்டி விஷயத்தில் மக்களோட ஈடுபாட்டில் இருக்கிறாங்க, வட்டியை தான் எடுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் ட்ரெடிஷனலான பேங்க்ல, வளமையான பேங்க்ல எடுக்கிறத விட கூடுதலான வட்டி அவங்க எடுக்கிறாங்க. இது சம்பந்தமாக அந்த வங்கிகளுக்கு நான் 2015ஆம் ஆண்டு விவாத அழைப்பும் கொடுத்தேன். யாரும் வரல, அவங்களோட உலமாக்கள் யாரும் வரல. அவங்களோட சரியா கவுன்சில் இருக்கிற உலமாக்களுக்கு இது பற்றி அறிவும் இல்லை. கேட்டால் ஜம்மியத் உலமாவோட ஃபத்வா எடுங்கன்னுவாங்க. ஜம்மியத் உலமா இது சம்பந்தமாக ஃபத்வா கொடுத்தவங்க கிட்ட குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் கேட்டால் அதை காட்டுறாங்களும் இல்லை. சவுதி உலமாக்கள் ஃபத்வா கொடுத்துருக்கிறதுன்னு அங்கே தள்ளி விடுறாங்க. சவுதி உலமாக்கள் குர்ஆன் சுன்னாலுக்கு ஃபத்வா கொடுத்துருக்காங்க, தேடி பார்த்தா அங்கேயும் குர்ஆன் சுன்னா இல்லை, நவீன வர்த்தக முறை என்று சொல்றாங்க. இது ஆல்டர்னேட்டிவான முறைகள் அல்ல. இந்த முசாரக்கா, முலாரபா, இஜாரா என்ற பேரில் இருக்கக்கூடிய எல்லா அந்த வட்டி இஸ்லாம் சம்பந்தப்பட்ட வங்கிகளாக இருக்கக்கூடிய எல்லாமே 100% வட்டியில தான் இயங்குறாங்க. ஒரு சில சர்வீஸ் நடக்குது, சர்வீஸுக்கு எடுக்கிற காசை வந்து நாங்கள் வட்டின்னு சொல்ல மாட்டோம். சரி, அப்போ நாங்கள் 6:15 ஆகிறதுனால நாங்கள் இஃப்தாருக்கு ஆயத்தமாகிக் கொள்வோம். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானக்கல்லாஹ்.